தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரையே துதிப்போம். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை காத்து வழி நடத்துகிறார். ஒரு துன்பமும் அணுகாது நம்மை ஆதரிக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நாம் அவரை பற்றி கொள்ளும் போது, அவர் மீதாக நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, நமக்கு ஏற்படும் அனைத்து இடர்பாடுகளிலும் இருந்து நம்மை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு துணை நிற்கிறார். உறுதியாக நம்மோடு கூட இருப்பார். அவர் நடத்துவார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், கைவிடாதவர், மாறாதவர். அவர் அன்பு என்றென்றும் மாறாது, குறையாது, நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர். நாம் நம்மை தாழ்த்தி அவரிடம் அர்ப்பணிப்போம். நம்முடைய அனைத்து காரியங்களையும் ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் விண்ணப்பங்களாக ஏறெடுப்போம். தேவன் காரியங்களை வாய்க்கச் செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை வழிநடத்த வல்லவர். என்றும் அவர் நம்மை தாங்கி வழி நடத்துவார். அவர் பல இக்கட்டான சூழ்நிலைகளை நமக்கு தந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு ஆபத்தும் நம்மை அணுகாது. எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகாது. பாவம் நம்மை தீண்டாது காத்து கொள்வார். நாம் பரிசுத்தமாக இருந்து அவரை தொழுது கொள்வோம். அப்பொழுது அவர் தம்முடைய வல்லமையை நம் மீதாக பொழிந்தருளுவார். அவரை கரம் பிடித்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவர் மீதாக நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, அவர் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு தேவையான காரியங்களை நிச்சயம் நம் வாழ்வில் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் தேவனிடத்தில் ஜெபங்களை ஏறெடுப்போம். அவர் நிச்சயம் நம் ஜெபத்திற்கு பதிலளிப்பார், ஜெயத்தை தருவார். இயேசுவின் நாமம் அல்லாது ஒரு நாமமும் நம்மை விடுவிக்காது. இயேசுவின் நாமமே மேலான நாமம். அவர் நம்மை விடுவிப்பார், காப்பார். அவரை துதிப்போம், போற்றுவோம், புகழுவோம். துதி கன மகிமைக்குரிய ஒரே நாமம் அது. ஆமீன்.